தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக யோவான் சுவிசேஷத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கோம். ஏன்னா ஜீவ அப்பம் நானே நிறைய இருக்குது. அது ஒரு ஆழமான ஒரு உபதேசமானபடினால அதை விட்டு நான் அடுத்த லெவலுக்கு கடந்து போக முடியாது எடுக்காம. அதை எடுக்கலன்னா அந்த புக்கை எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால இந்த நாட்கள்ல அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். ஒன் செகண்ட், லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன் வித் யூ. நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் தேவனை தேர்ந்தெடுத்தீர்களா அல்லது அவர் உங்களை தேர்ந்தெடுத்தாரா? ஏன்னா நம்ம 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 முயற்சியில நம்ம இயேசுவை தேடி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோமா அல்லது அவர் தேர்ந்தெடுத்தாரா நம்மை? முதலாவது இந்த கேள்விக்கு பதிலைத்தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சில சமயங்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சிலவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா என்ன நடக்குது பேசிக்கா? whether you choose God or he chose you, அதான் அந்த நாள்ல பார்க்க போகிறோம். நாம இப்போ அவர் இருக்கிற இடம் கலிலேயா பகுதியில் இருக்கிறார். கலிலேயாவில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்துலதான் இந்த போதனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். 5000 பேருக்கு உணவளித்த சம்பவத்தை பார்த்தோம். இயேசு தண்ணீர் மேல் நடந்ததை பார்த்தோம். இப்போ ஜீவ அப்பம் என்ற விளக்கத்திற்கான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ நாம அவர்கிட்ட போனோமா, அவர் நம்மகிட்ட வந்தாரா? நம்மிடம் ஒளி தேடி வந்ததா? இந்த படம் அப்படிதான் போட்டிருக்கிறேன். இந்த மனிதன் ஒளியை தேடி போகிறானா அல்லது அந்த ஒளி மனிதனை தேடி வருது? என்னை அனுப்பின யோவான் 6:44 சொல்லுகிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ இதுக்கு கேள்விக்கு பதில் உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அது எப்படி? ஒரு மனுஷன் இப்போ பிடிவாதமா ஆண்டவரை வேண்டான்னு போனா போயிடுவானா? பல சந்தேகங்கள் வரலாம். இல்ல ஒரு மனிதன் நான் ஆண்டவருக்கு வரும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் இவனை இழுக்கிறாரா? இந்த சம்பவங்களை குறித்து ஜெபாலயத்துல, கப்பர்நகும் உள்ள ஜெபாலயத்துல, இதான் இந்த கப்பர்நகும். அவர் இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க, இந்த போட் நிற்கிற இடத்துலதான் கப்பர்நகும் தேவாலயம் இருக்கிறது. இப்போ ரெஃபரன்ஸுக்கு பழைய வசனங்களே போடுறேன். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டுல. அதான் சொல்றாரு, உங்களுக்கு மோசே கொடுக்கவில்லை, என் பிதா வானத்திலிருந்து மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறான்னு. மெய்யாவை, அதான் மெய்யான அப்பம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 35ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. 2 இடத்துல வரும், 45லயும் வரும். உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், தேவன் அருளிய அப்பம். 33. இவைகள் எல்லாம் சேர்த்து ஒரு இதுல கொண்டு வந்திருக்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அப்படின்னா சாப்பாட்டுக்காக மாத்திரம் அல்ல, உடைய கிரியைகள் அவரை நம்பணும். அவர் நம்பும் பொழுது நித்திய ஜீவன் வரைக்கும் அது நிலையில் இருக்கும். அவரை அனுப்புறவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. 2வது அதான் அந்த கிரியை. அதான் சொல்லுகிறார், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. 3வது, என் பிதாவும் வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறான்னு மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்னன்னா, அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கஷ்டம். அந்த ஊர்ல இவர் ஓடையாடி விளையாடுவதை பார்த்தவர்கள் இவர் இங்க ஆவிக்குரிய ஒரு போதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, என் பிதாவும் வானத்துல வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்போ இதுதான் மெய்யான அப்பம் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இது எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். ஜீவ அப்பம் நானே இடத்தில் வருகிறோம், ஒரு காலம் பசி அடையான். திருப்பி அதே தான் எம்பசைஸ் பண்றாரு. அடுத்தது பிதாவானவர் கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும். அப்போ அவர் தான் நம்மை முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார். அது எப்படி பிதாவானவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார்? பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனும் பிதாதான் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்ங்கிறது நாள்ல பார்க்க போகிறோம். அவர் எனக்கு தந்தைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்தது பிதா அனுப்புகிறார். இழுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துட்ட என் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துட்ட விடுகிறார். அவர்கிட்ட போன உடனே அவர் என்ன புறம்பு தள்ளுவேன், நீ எனக்கு வேண்டான்னு தள்ளுகிறது இல்லை. என்ன அரவணைத்து கடைசி நாள்ல கொண்டு போய் எழுப்புகிற வரையிலும் அவர் என்னை காப்பாற்றுவார். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வருகிற பலன். அடுத்தது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது இந்த இழுத்து கொண்டு வருகிற மகனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் உருவாகும். அப்பொழுது அந்த விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 44ஆம் வசனம் தான் சொல்லுது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அதாவது பிதா தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வருகிறது. இது தேவன் செய்கிற ஒரு தெய்வ செயல். நிறைய பேருக்கு அதுக்கு அந்த செயல் நடக்காது. அவங்களாகவே ஒரு விசுவாசி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த செயல் நடக்காது, மற்ற சாதாரண ஆளுகளுக்கு நடப்பதில்லை. ஏன்னா உலகம் எப்படி இருக்குன்னா, இந்த ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஒளி வந்தாலும் கூட மனுஷன் கிரியைகள் பொல்லாதவைகள். அப்படிப்பட்ட மனுஷன் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு மேல அவருக்கு தெரியும் எந்த மனுஷனை எப்படி இழுக்க வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுப்பாரு. சிலவன் ஒளியை பார்க்கலும் இருளை பெறுகிறனால அவங்க அப்படியே கண்டுகிட்டது கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். அதான் ஒருவன் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள, அவர் தான் இழுத்து கொண்டு வரணும். எப்படின்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அவருடைய 16ஆம் அப்போஸ்தலர் 16 அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கையற்று போயிட்டு என்று கண்டு பவுலை சீலாவை பிடித்து சந்த வழியில் உள்ள அதிகார இடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அப்போ அந்த இழுத்து கொண்டு அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா, அதே போலதான் எப்படி அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போறாங்களோ அதே மாதிரி பிதாவாகிய தேவன் நம்மை இழுத்து கொண்டு குமாரன் இடத்தில் கொண்டு செல்லுகிறார். நம்முடைய இருதயங்களை மாற்றுகிறார். சமயங்கள்ல சில சாப்பாடு சிலவங்களுக்கு பிடிக்காது, ஆண்டவர் நினைச்சா அந்த சாப்பாடையே பிடிக்க வைக்கலாம். அந்த மாதிரி இப்ப மீன் வலையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார்கள். ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவனுக்குள்ளாக மரித்து போயிருக்கிற அந்த ஆவியை, குருட்டாட்டம் பிடித்த அந்த மனிதனை கண் திறக்க வைக்கிறார். அவனுக்குள்ளாக ஒரு கிறிஸ்துவின் மீது ஒரு வாஞ்சை வந்துவிடும். சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்த வாஞ்சை வந்துவிடும். தேவன் உண்டாக்குகிற மாற்றம் இது தேவனிடத்திலிருந்துதான் உருவாகிறது. இல்லாமல் இந்த மாற்றம் நடப்பது சில வாழ்க்கையில நடப்பதில்லை. இப்ப சில இடங்கள்ல என்ன நடக்கும்னா, சபைக்கு போய் மற்றவங்க எல்லாம் பண்ற மாதிரி இவங்களும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர்களை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர தேவனால் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு அதன்படி இருக்கிற செயலாக அவருடைய வாழ்க்கை இருக்காது. அதான் சொல்றாரு, எசேக்கியேல் அழகா சொல்றாரு, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவர்களின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து
அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். இப்ப சதையான இருதயங்கள் உள்ளவர்களுக்கும் கல்லான இருதயங்கள் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அது தேவன் செய்கிற ஒரு செயல். அவர்களுக்கு அருளுவேன்னு சொல்லுகிறார். இப்படி சிலவங்களுக்கு அருளினாலும் கூட சிலவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய வில் சித்தம். ரோமர் 8 சொல்லுது, அந்தபடியே பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நம்மள களத்துல கயிறை கட்டி அவர் இழுத்துட்டு போறது இல்லை. அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு. ஒரு கள்ளம் எடுத்தான், அவன் கேட்டான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தரு. இன்னொரு கள்ளம் நிந்தித்தான். 2 பேருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. ஆனா இவன் இயேசு இடத்துல உடனே அவன் அதுக்கு சரண்டர். அதான் அவனை பார்த்து கேட்டான், நீ என்ன உன்னுடைய தவறுக்காக வருந்துகிறது இல்லையா அப்படி. ஆண்டவர் கொடுக்கிற மாற்றங்கள். ஆனா நம்ம அதை உடனடியாக கீழ்ப்படிந்து விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கலாம். அவள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதான இருதயத்தை அவர்களுக்கு அருமை. சிலவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வே இருக்காது. எசேக்கியேல் 36 சொல்லுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரில் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. இந்த உள்ளத்துல புதிதான ஆவி வந்தாதான் கல்லான இருதயம் மாறி சதையான இருதயம் கிடைக்கும். சிலர்களுக்கு புதிதான ஆவி வராது. அதான் சொல்லுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு they are renewed, they are totally changed. There is a reformation happening in that person's life. அவருடைய வாழ்க்கை மாறும், பேச்சு மாறும், சிந்தனை மாறும், நடத்தை மாறும். அதான் சொல்றாரு, புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப பிதாதான் அவன் நம்ம இழுத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு செல்லுகிறார். ஆனா நம்ம அதுக்கு ஈல்ட் ஆகல. ஏன்னா நம்ம இருள விரும்புகிற பிள்ளைகளா இருப்போமானால் நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகுவோம். கம்ப்ளீட்டா மாற்றுகிறார். முதல்ல புதிதான ஆவி உள்ளுக்கு, கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சமான சதையான இருதயத்தை கொடுப்பார். சரி, அடுத்தால பாருங்க, உபாகமத்துல உன் தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் ஒன்னு இருதயத்தையும் சந்தனாய இருதயத்தையும் விருத்தி சேதனம் பண்ணுவார். இத பண்ணுகிறது யாரு? தேவன். அவன் மாற்றும் பொழுது நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவோம். சரி, அதனால சங்கீதக்காரர் எப்படி எழுதுகிறார் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். இது தேவன் செய்கிற செயல்பாடுகள். நிலைவரமான புதிதான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவர் செய்கிற வார்த்தைகள் என்னன்னா, நிலைவரமான கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமா. அதனாலதான் இதப்ப இயேசு கிறிஸ்து வந்தனுடைய காரணம் என்னன்னா, பிதா நினைக்கிறவர்களை நிறைவேற்றுகிறது இயேசு கிறிஸ்து. அதை அந்த யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த நாட்கள்ல. பிகினிங் நாம we are fortunate, நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன, இப்ப நம்ம ஊர்ல நம்ம வீட்டு முன்னால ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு நாள் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளாகி 30 வயசு ஆகி, நான் வானத்திலிருந்து வந்த அப்போ நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா நம்ம யாராவது ஏற்றுக்கொள்ளுவோம்? பைத்தியக்காரன், அவன் இவனுக்கு மகன் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான் சொல்லுவோம். ஆனா அவங்க தாய் தகப்பனுக்கு தெரியும், அவங்க இருதயத்துல வைத்திருந்தாங்க. சரி, அதனாலதான் எரேமியால சொல்றார்,
அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி சகல நாட்களில் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. எந்த வழி? மெய்யான இயேசு கிறிஸ்துவே வழி. எதுக்கு? தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கும்படியாக, தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி. ஆண்டவர் எதுக்காக வேண்டி இந்த மாற்றத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறார்? நான் ஒரு காலத்துல எனக்கு இயேசு கிறிஸ்துவ பிடிக்காது, ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனா ஒரு நாள்ல என்னை இழுத்து கொண்டு போய் விட்டார். எனக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. அவர் ஏற்படுத்தினாரோ எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசித்தேன், அறிக்கையிட்டேன். என் இருதயத்துல வாரம் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னைக்கு ஜெபம் பண்ணி அன்னைக்கு விட்டணும், அன்னையில இருந்து இன்னைக்கு வராச்சுக்கு ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஒரு நிமிஷம் கூட அக்கம் பக்கம் இக்க பக்கம் அசைகிறது இல்லை. ஆண்டவர் செயல்படுத்துகிற காரியம் அப்படிதான். அது நித்திய காலமா உள்ளது, அதை மாற்ற முடியாது. சகல நாட்களில் அது மாற்ற முடியாது. சிலவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் ஒருத்தன் உண்டு. முத வெக்கேஷன்ல போனா ரட்சிக்கப்படுற மாதிரி இருப்பான், அடுத்த வெக்கேஷன்ல பழையபடியும் கஞ்சா குடிச்சுட்டு இருப்பான். இன்னும் ஒரு ஸ்டேபிள் ஆள் கிடையாது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உண்மையாகவே தேவன் இழுத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட விட்டுருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்து யாரையுமே கைவிட மாட்டார். அப்படி விட மாட்டார், இடையிடையே விட்டு விட்டு பிடிக்க மாட்டார். சரியான சத்தியம் உள்ளுக்கு ஏறாம, சரியான சத்தியத்தை கேட்காம, சரியான விடுதலை பெறாம, அவங்களாகவே ரட்சிக்கப்பட்டது மாதிரி தங்களை நினைத்து கொண்டு ஒரு காலத்துல வாழ்வாங்க. பிறகு கொஞ்ச நாள்ல திருப்பி பாவத்துக்குள்ள போவான். ஐயோ வேண்டாம், நம்ம நரகெல்லாம் போவோம் அப்படின்ட்டு திருப்பி கொஞ்ச நாள் விடுவோம். அவனாகவே நல்லவனா. நிறைய பேர் அப்படிதான் நினைக்காங்க. நான் எவ்வொரு தப்புமே பண்ணல, எல்லாம் விட்டுட்டேன். ஆனாலும் அவங்களா முயற்சி பண்ணுவாங்க நல்லவனா வாழுது. அது இல்ல, பிதா ஒரு மாற்றத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துல கொண்டு வந்து அவனை இழுத்து கொண்டு வந்து குமாரன் கையில ஒப்பு கொடுத்துருவாரு. குமாரன் கையில கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு யாரும் அவர் கையில இருந்து பிடுங்க முடியாது. தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி, நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட. இன்னைக்கு நாங்க அதான் பாக்குறோம். நிறைய குடும்பங்கள்ல நல்லா ஜபிக்கிற குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் சீரழிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் பெருமைக்கு சொல்ல வரல, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நல்லா தெரியும், ஆண்டவர் அவங்கள விட மாட்டார். தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி, பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி. அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதங்கள் நிறைய கடந்து வரும். அது எப்போ? நித்திய காலமா வரும். ஏற்கனவே அதான் தீர்க்கதரிசிகளை கொண்டு அனுப்பி கொண்டே இருந்தார். நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். எப்பவும் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்காருன்னா நம்ம மேல கரிசனை இருக்கிறதுனாலதான். சக்கரியா 7:12 சொல்லு பாருங்க, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசனை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். அப்படி வைரமாக்கினார்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க வேதத்தை கேட்கல, தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்கல, இருதயத்தை வைரம்னா அது கல்லை விட பயங்கர ஸ்ட்ராங், உடைக்க முடியாத வைரமாக்கினார்கள். அவர் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காரு, அவர் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நடக்குது என்ன? ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடந்து உண்டாயிற்று. புரியுதுங்களா? அப்போ அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், நாம அதுக்கு ஈல்டாக வேண்டும். இருதயத்தை வைரமாக மாற்றினோமானால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும். தேவன் உள்ளந்த அதனாலதான் கடைசி அடுத்த வருஷம் சொல்லுது, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். தொடர்ந்து சொல்லுகிறது, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். பிதா கொண்டு இழுத்து கொண்டு வருவார், குமாரன் ஏற்றுக்கொள்வார். அவர் சொல்லுகிறார், என் கையிலிருந்து யாரும் பிடுங்கிக் கொள்வதில்லை,
இது ஒரு மேக்னிஃபிஷன்ட் ப்ராமிஸ். என் பிதா கொண்டு வருகிற எல்லாரையும் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார்கள். இது டெம்பரரி ஃபெய்த் கிடையாது. இந்த இப்ப இடையிடையே விசுவாசி அந்த போயிடும், விசுவாசி அப்புறம் போயிடும். கடைசி நாள்ல எழுப்புறது வர அந்த மனுஷன் ஆயத்தம் மறந்து கொண்டிருப்பான். பிதா எழுப்பதும் குமாரன் இடத்துல கொண்டு சேர்ப்பதும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலை. See, the father's drawing and the son's raising are unified. Unbreakable work of God. You cannot break it. ரெண்டு பேரும் இணைந்து செய்கிற செயல். அந்த உயிர்த்தெழுதல்கள் நிறைய இருக்கு. எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்கு நான் முன்னாடி எடுத்திருக்கிறேன். பட் ஐ ஹவ் ஒரு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவதற்காக திருப்பி ஃபுல்லா எடுக்கல, எடுக்க போறேன். சபை காலத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரகசிய வருகையில் ஒரு உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல். விசுவாசி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது. அது இப்போ உள்ள காலம். எப்போ வருகை இருக்குதோ தெரியாது. ரகசிய வருகை முடிந்ததும் உபத்திரவ காலம் 3.5 வருடம், மகா உபத்திரவ காலம் 3.5 வருடம் ஆக 7 வருடங்கள். மேல சென்ற விசுவாசிகள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த 7 வருடம் முடிந்த பிற்பாடு இயேசுவின் 2ஆம் வருகை பரிசுத்தவான்களோடு வருவார். 1000 வருட அரசாட்சி நடக்கும். 1000 வருட அரசாட்சி நடந்த பிற்பாடு 2ஆம் உயிர்த்தெழுதல், கடைசி அவிசுவாசிகளின் நியாயத்திற்கு. அது முடிந்து புதிய வானம் புதிய பூமி. இந்த உயிர்த்தெழுதல் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் 2ஆம் வருகையில கூட சிலவர்கள் எழும்பலாம். அது முடிந்ததும் அர்மகதோன் யுத்தத்துலதான் அதான் 2ஆம் வருகை. 1000 வருட அரசாட்சி. அப்புறம் சில காலம் சாத்தான் விடுவிக்கப்படுவான். கடைசி உயிர்த்தெழுதல்ல எல்லாரும் எழும்புவாங்க, நல்லவனும் கெட்டவனும். அப்புறம் அக்கினிக்கடல். இந்த காலகட்டம் வரையிலும் குமாரன் நம்மை காப்பாற்றுவார். பிதா தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக நாமும் இயேசுவிடத்தில் ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவர் கையில போயிட்டோம்னா அதுக்கு பிறகு முடியாது, யாரும் அசைக்க முடியாது. நம்மள கொஞ்சம் டிராகிங் இருக்கும், ஜபம் இல்லாம அது இல்லாம இது இல்லாம. ஆனா அவர் விட மாட்டார் நம்மள. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்லு கட்டி இழுத்து கொண்டு வரணும். அது சரியான முறையில அவர் கையில போய் ரட்சிக்கப்படாம வருகிற ரட்சிப்பு அது. அப்ப கடைசி நாட்களில் அவர்களை எழுப்புவேன். இந்த வசனத்தின்படி கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன் என்பது உண்மை. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எழும்புதான் ஆகணும். ஒன்னது நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலன் உண்டு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் we are accountable to every deeds in our life. அப்படி ஒரு நாள்ல அவன் நியாய தீர்ப்புல அக்கினிக்குள்ளாக போய்விடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் நமக்குள்ளாக பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களோடு கூட இருந்து பூமியின் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இருக்காரு? இவன் இடையில போற வழியிலே விழுந்து போய் விடக்கூடாது. ஏன்னா பிதா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு. எப்படின்னா ஒரு பையனை அவங்க அப்பா கூட்டி கொண்டு ஒரு வாத்தியாட்ட கொடுத்துட்டு போறான்னு வைங்களேன். எப்பா என் பையன் இவனை கையிலேயே பிடிச்சிக்காங்க, விட்டுறாதங்க. அதே மாதிரி பிதாவாகிய தேவன் தான் மகன் இயேசுகிட்ட நம்மளை கையை பிடிச்சு கொண்டு கொடுத்திருக்காரு. இவனை பிடிச்சுக்கா, நீ விட்டுறாத. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்கள்னு உங்களோட அவர் இருப்பார். இருந்து
சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு போதிச்சு இவன் இடையிலேயே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் மூலமாக நமக்காக வேண்டுதலும் செய்வார். வேண்டுகொள்ள வேண்டிய விதம் என்னதென்று அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமதிச்சுகளும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்கு? பிதா ஹேண்ட் ஓவர் பண்ண மனுஷனை குமாரன் பெற்றுக்கொண்டு அவர் ஆவியானவர்கிட்ட சொல்வார், ஏ ஆளை விட்டுறாதா, அவன் எங்க அப்பா ஹேண்ட் ஓவர் பண்றாரு என்கிட்ட, இவனை கடைசி பரியந்தான் நம்ம உயிர்த்தெழுதல் எழும்புற வரையில அவனை பார்த்துக்கா. அதனால நம்ம தேவன் ஈஸியா கைவிட மாட்டார். உயிர்த்தெழுதல் அதான் நடக்குது. இங்க 2 உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். புதிய வானம் புதிய பூமிக்குள்ள என்றாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. சோ அப்ப அதனால என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ள 44 அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அடுத்தால எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகள் ஆமத்தில் எழுதியிருக்கிறதே. அப்போ ஆகமத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் நமக்கு சொல்றாங்க. இததான் ஆண்டவர் எம்மாவர் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கடந்த வாரம் சொன்ன. அப்போ பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் இடத்தில் வருகிறான். வசனத்தை வாசிக்கிறவன் ஆண்டவரிடத்துல ஓடி வருவான். ஆண்டவர் பேசுகிறது வசனத்தோடு பேசுவார், தரிசனங்களோடு பேசுவார், செய்திகளோடு பேசுவார், சொப்பனத்தின் மூலமாகவும் பேசலாம். அப்போ தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவே தேவனிடத்திலிருந்து வந்தவர் திரும்ப தேவனிடத்துக்கு போகிறவரும் அவர் தான். இதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பிதாவை கண்டவர் இவரே. ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இசி 6:47 பிறகு என்ன விசுவாசமா இருக்கிறவனுக்கு, இதான் ஹியூமன் ரெஸ்பான்ஸ். நம்ம கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாம அதை விசுவாசிக்கணும். மாட்டேன், முரட்டாட்டம் பிடிச்சேன் அப்படின்னா மகா கோபாக்கினை வரும். அவர் இடைப்படுகிறார், அவர் தெரிந்தெடுக்கிறார், வசனத்தை அனுப்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி. அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கறத பார்க்கலாம். திருப்பி சொல்றார், ஜீவ அப்பம் நானே. See, I am the bread of life. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான நானே. இந்த நானேங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. அதுதான் இன்னைக்கு முக்கியமா எடுக்க போறேன். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கினா போயிடுவே. நானே. நானேங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னா, யாத்திராகமம் 3:14 இருக்குது. மோசேட்ட கேட்கும்போது சொல்லுகிறார், இல்ல இங்கிலீஷ்ல ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிற இந்த வசனத்தை பார்த்து விட்டு அப்புறம் நான் விளக்கம் கொடுக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு நான் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு போறேன். 30 வருஷத்துக்கு முன்னால. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னால நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதை என்ன 30 வருஷத்துக்கு பிறகு பார்த்த ஒரு நபர், ஒரு 10 பேர், ஒரு குரூப் இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு பாக்குறாங்க. என்ன பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? ஏ அப்பா, ஆளே மாறிட்டீங்களா, வயசாயிட்ட, முடியெல்லாம் நரைச்சு. அப்ப நீங்க அன்னைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னீங்க, இவ்வளவு மாறிட்டீங்களே. சரி, அதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். அன்சேஞ்சிங் காட். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. நம்மள மாதிரி வயசாகிறதோ, வளருவதோ, மாற்றம் ஏற்படுவதோ, செயல்களில் மாற்றமோ, சிந்தனையில் மாற்றமோ, அவர் சொன்னது இருக்கிறவராகவே இருக்கிறேன், சொன்ன வண்ணமாகவே இருக்கிறேன். There is no change in him. That's God. He is eternal. நீங்க நித்தியத்துல போய் பார்த்தாலும் அவர் இருக்கிறவராக தான் இருப்பார். மோசே எத்தனை 4000 வருஷமா? அப்போ அவர்கிட்ட சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதான் இங்கிலீஷ்ல ஐ எம் தட் ஐ எம். அந்த அயம தான் எடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், நானே ஐயம். எப்படி பிதாவுக்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதோ அதே ஆட்ரிபியூட் குமாரனுக்கு இருக்குதுங்கிறார். வம்சத்துல வந்தது உண்மைதான், வயது அவருக்கு ஏறினது உண்மைதான். ஆனா அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு இருக்கிறவராக இருக்கிறார். உயிர் தெழுந்தும் பொழுது சின்ன பிள்ளையாகவும் வயசானவராக உயிர் தெழுந்தார், அவ்வளவுதான். அதனாலதான் இயேசு ஆபிரகாம் சொன்ன, அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். See, in the beginning was the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவங்கள சொல்றாங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்துல வரும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஐயாம், நானே வரதான் செய்யும். ஆனா யோவான்ல ஸ்பெசிபிக்கா நானே நானே நானேன்னு வரும். யோவான் 18ஆம் அதிகாரத்துல அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறார்கள். அதற்கு நான் தான். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார். நான் தான் என்று அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஒரு டிவைன் என்கவுண்டர் அங்க நடக்குத பார்க்கலாம். அவங்களால அவருக்கு முன்னால் நிற்க முடியல. நானே. யோவான் 8:24 சொல்ற பாருங்க, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இன்றைக்கும் அவர் வாழ்ந்தார்ல, நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானே என்றால் he is everlasting. அவரை ஒரு காலகட்டத்திற்குள்ளாகவோ அவருடைய சரீரத்தை ஒரு சரீர அடையாளத்திற்குள்ளாகவோ ஒன்றுமே உள்ளாக்க முடியாது. இருக்கிறவராகவே ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்ப எல்லாருக்கும் தேவன் அர்த்தம் என்ன? ஆபிரகாம் இப்போ
சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வயசுக்கு சொல்ல வரல, உதாரணத்துக்கு ஆபிரகாம் நாட்கள்ல தேவன் ஒரு 80 மனிதராக காணப்பட்டார் என்றால், அதுல இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு 80 வயசாதான் காண்பார். அதுல இருந்து யாக்கோபுடைய நாட்கள்ல 80 வயதாதான் அவருக்கு வயது 80ன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குதோ, அவருடைய மகிமையானாலும் சரி, அவருடைய பார்வையானாலும் சரி, அவருடைய செயல்பாடுகள் ஆனாலும் சரி, எல்லாமே மாறுவதில்லை. இட் இஸ் சேம், இட்டர்னலி சேம் ஃபார் எவர், இட்டர்னலி. அவர் தான் நித்திய ஜீவனை நமக்கு தர முடியும். சோ இப்ப நானேங்கிற வார்த்தை யோவான்ல ஒரு முக்கியமான இருக்கு. மற்ற இடங்கள்ல வருது, உனக்கு தரிசனமான கர்த்தர் நானே, I am the Almighty God, I am the God of Abraham, I am the God of Bethel, I am the God of Almighty, அப்படி நிறைய வரும். ஆனால் யோவான்ல வரக்கூடிய நானே ஆழமான சத்தியங்களை கொண்டு வருவதை பார்க்கலாம். யோவானில் நானே மொத்தம் 7 முறை சொல்லுகிறார். முதலாவது நான் இப்ப பார்த்தோம், ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். நம்ம பார்த்தாச்சு. அவங்க மாம்ச அப்பத்தை தேடி ஓடி வந்தாங்க. அந்த பக்கத்துல இருந்து கபர்நகூம் வந்தது, அவங்க ஓடி ஓடி வந்து இவரை தேடி வந்து, ரபி நீர் எங்க போனீங்க, உங்களெல்லாம் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பவே அவர் சொன்னார், நீங்க சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டு சாப்பாட்டுக்காக வேண்டி நீங்க என்கிட்ட ஓடி வர்றீங்க. என்னிடத்தில் விசுவாசம் வைங்க, உனக்கு ஒரு காலம் பசி உண்டாகும். சரி, ஆண்டவரிடத்துல விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் திருப்பி தேவனை தேட மாட்டான். ஆண்டவரை சரியாக காணாதவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன் தான் எம்மதமும் சம்மதம்னு சொல்லி பல பல புத்தகங்களை தேடி பல பல டாக்டர்களை தேடி அலைவாங்க. ஆனா ஜீவ அப்பத்தை கண்டவன் ஒரு காலம் பசி அடையான். அவனுக்கு இன்னொரு தேடல் அவசியம் கிடையாது. ஏன்டா முன்னாடி ஒரு நபர் சொன்னாப்ல, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, இன்னும் ஒரு படி மேல வாங்க. என்னன்னு, நான் ஒரு குரான் தராத வாசிங்க, இன்னும் அடுத்தபடி மேல் படிக்க போலாம். நான் சொன்னேன், இதுக்கு மேல படி கிடையாது, நான் இட்டர்னல் கடைசி படிக்க வந்தாச்சு, இதுக்கு மேல நான் தேட வேண்டியது இல்லை, ஏன்னா என்னுடைய ஆத்ம திருப்தி அடைந்து விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு திருப்தி வந்துடும். ஒரு அதிருப்தி இருக்காது, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது, திருப்தியா இருக்கும், கண்டென்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் இஸ் வெயிட்டிங் ஃபார் த எட்டர்னல் லைஃப். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். நித்திய ஜீவனுக்கு நேராக போகும் பொழுது எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. அதனாலதான் சொல்றான், நாம் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியட. Those people will be content. அதான் பவுல் எழுதான், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இரண்டாவது நானே உலகத்திற்கு ஒளி, நானே ஜீவ அப்பம், நானே. I am none other than me. நானே உலகத்திற்கு ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் யார்? பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். இருளில நடக்கிறவன்னா என்ன? இருளில நடக்கிற செயல்பாடுகள் வேற. அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பான். அவனுடைய செயல்பாடுகள் வெளிச்சமாக இருக்கும், அவன் இருளில் உள்ள செயல்பாடுகள் இருக்காது. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நானே, வேற ஒளி கிடையாது, வேற ஒளி. நீங்க மகர ஒளி, அந்த ஒளி, இந்த ஒளி தேடி அலையிறாங்க பாருங்க.
நிறைய பேர் இப்போ யூடியூப்ல எல்லாம் அங்க ஒளி தெரிஞ்சது இங்க ஒளி தெரிஞ்சுன்னு அதை போய் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அந்த ஒளியை போய் கும்பிட்டுட்டு இருக்க மாட்டான். நிறைய ஒளிகள் மெழுகுத்திரியை கொளுத்தி வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. மகர ஒளி பார்க்க போறாங்க, தீப ஒளி பார்க்க போறாங்க. ஆனால் இயேசு நானே சொல்றேன், நானே உலகத்திற்கு ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அதான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, யோவான் 1 அழகா சொல்லுது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, பற்றி கொள்ள முடியாது. சரியான ஒளிக்குள்ள வந்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் பற்றாது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா, அவன் பேர் யோவான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரா எந்த மனுஷனா இருந்தாலும் அவனை பிரகாசிக்கும். எவனா இருந்தாலும் சரி, குடிகாரனா, கஞ்சா குடிகாரனா, எவனா இருந்தாலும் அந்த மனுஷனையும் இந்த ஒளி பிரகாசிப்பிக்கும். அதான் யோவான் அது எவ்வளவு அழகா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாருங்க. அடுத்தால பாருங்க, அதற்கு இயேசு யோவான் 12:15, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்க அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். நிறைய பேர் இருள்ல இருக்கிற வாழ்க்கை, ஒரு மனுஷன் இருள்ல இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா தெரியும். அவனுடைய பேச்சு, நடை, உடை, பாவனங்கள் எல்லாம் நல்லாவே தெரியும். பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். செயல்பாடுகளை பார்த்தா தெரியும். ஏசாயா சொல்லு பாருங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரள இருளின் தேசத்தில் குடியிருளிடத்தில் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ உலகத்திற்கு ஒளி என்னன்னா, மரண இருளின் தேசத்துல குடியிருக்கிறவர்கள் மேல். எல்லாரும் மரண இருளுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் மேல் ஒளி பிரகாசிக்கிறதை பார்க்கிறோம். அதான் நானே உலகத்திற்கு ஒளி. Nobody else can brighten your life. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டுமானால் அந்த ஒளிதான். நானும் இல்லை, அதுவும் ஒரு வழி, அதுவும் ஒரு ஜீவம். அப்போ அப்படி கிடையாது. நானே I am that I am. அதுக்கு பிறகு முன்னாலேயும் பின்னாலேயும் யாரும் கிடையாது. அதான் கேட்டான், மோசே போய் கேட்டார்ல, அவங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? நாம என்ன சொல்ல? எப்போதும் இருக்கிற தேவன் சொன்னார் என்று சொல், மாறாத தேவன் சொன்னார் என்று சொல், மாறுபாடுகளே ஏற்படாத ஒரு நபர் சொன்னார் என்று சொல். நீ இன்னைக்கு போயிருவ, 40 வருடம் நான் வனாந்தரத்திலேயே நான் தான் வழி நடத்த வேணும், கானான் தேசத்திற்குள்ளே நான் தான் கொண்டு செல்ல வேண்டும், நீ சிறைப்பட்டிருக்கும் பொழுது அங்கேயே நான் தான் உன்னோடு செயல்பட வேண்டும், நீ திரும்பி எருசலேம் ஆலயம் கட்ட வரும் பொழுது நான் தான் உன்னை கொண்டு வர வேண்டும். பின்னால ஆபிரகாம் என்கிட்ட சொன்ன ஆளை காணலையே அப்படின்னு சொல்லலையே. ஆபிரகாம் சொன்னாரு, நீ புறப்படு ஐயா, நீங்க என்ன விட்டுட்டு போயிருவலாம், அங்க போய் சேரும் பொழுது நீ அங்கே இருப்பேளா. அங்கே இருந்தாரு, அங்க போய் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான். ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே அங்கங்கே செல்லுகிற இடங்கள்ல பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்வதை பார்க்கிறோம். ஏன்? இருக்கிறவராகவே இருந்த எங்க தாத்தா காலத்துக்கு முன்னால இருந்தவர் அவர் இன்றைக்கே இருக்கிறார் என்று அவங்க விசுவாசித்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள், ஆராதனை செய்தார்கள்.
அதான் சொல்றாரு. அதே மாதிரிதான் உலகத்திற்கு ஒளி அவரே. இவரை எல்லாரும் வேற ஒளி கிடையாது நமக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒளி எடுக்க முடியாது. நீங்களாக முயற்சி பண்ணி ரட்சிப்பை வாங்க முடியாது. ரட்சிக்கப்பட்டது மாதிரி நடிக்க முடியுமே தவிர உண்மையான ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வராது, ஆண்டவர் மாற்றம் கொண்டு வராமல். அவன் இளையகுமாரன் வந்து நின்னான், அழுதுகிட்டு நின்னான். உடைய வீட்டுக்கு கூலிக்காரர்கள் ஒருவரா என்னை வைத்துக் கொள்ளும், உமக்கு விரோதமா பரத்துக்கு. அவன் அழுது மனம் திரும்பி மனம் கசந்து அழுது வந்ததுனாலதான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் அவனுக்கு இருதயத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டா இவன் மனம் கசந்து அழுது ஓடி வர்றான். ஆனா மகங்காரன் மூத்தவன் என்ன செய்தான்? வீட்டுல உட்காந்துக்கிட்டு, நான் உங்ககிட்ட நல்ல பிள்ளைய எத்தனை வருஷம் தான், எனக்கு ஒரு ஆடு வெட்டல. அதுதான் உலகத்துல உள்ள விசுவாசிகள் இன்னைக்கு. நான் ஆடு வெட்டி இருக்கிறேன், மாடு வெட்டி இருக்கிறேன், அதை பண்ணிருக்கிறேன், இதை பண்ணிருக்கிறேன். அதை வச்சு அவரு நமக்கு கிருபையே காட்ட மாட்டார். அவருக்கு தேவை மனம் கசந்து அழுகிறது. அதான் இளையகுமாரன் ஓடி வந்தான். அவன் ஒளியை நோக்கி ஓடி வருகிறான். அவன் கண்டு கொண்டான், இதுதான் ஒளி அப்படின்னு. நண்பர்களோடு இருந்தான், ஒளி தெரியல. பண்ணி மேய்க்கிற போற இடத்துலதான் தெரிஞ்சுது, பண்ணி தவிட்ட தூங்கும்போதுதான் தெரிஞ்சுது அப்பாதான் ஒளி அப்படின்னு. அப்பாதான் ஜீவா அப்பான்னு சொல்லி ஓடி வந்தான். அதான் இவன் மரித்து போயிருந்தான், இப்பொழுது உயிர்த்திருக்கிறான். ஏன்னா ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஒரு வாழ்க்கை செத்த மனிதனுடைய இருளுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை செத்த மனிதனுடைய துர்நாற்றம் வீசுகிற ஒரு வாழ்க்கையை போல காணப்படும். துர்நாற்றமா இருக்கும். மூணாவது சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல். நானே, என் வழியாய் உள்ளே வருகிறவன் ரட்சிக்கப்படுவான். என்ன வழியா? ஒரு தப்பு இருக்குது அதுல. ஆடுகளுக்கு வாசல் 10ஆம் அதிகாரம் வெரி இன்ட்ரெஸ்டிங். 10:1 பாருங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். ஆடுகளுக்கு வாசல் அவர்தான், அவர் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். இந்த 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம டைரக்டா பார்த்துட்டு போனோம்னா நல்லா இருக்கும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். யாரு? நாம. அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய மேய்ப்பனை குறிச்சு நீங்க படிச்சீங்கன்னா பெரிய ஒரு டாபிக் அது. தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்துப்போம், ஆட்டுக்கு முன்னால நடந்துப்போம். எங்கேயுமே மேய்ப்பனை பாத்தீங்கன்னா முன்னாலதான் நடந்து போவோம். எந்தெந்த ஆடெல்லாம் மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுகிறதோ அதெல்லாம் நல்ல ஜம்முன்னு. சில ஆடுகளை பாத்தீங்கன்னா மேய்ப்பனுக்கு காலை சுத்தியே நடந்துகிட்டு இருக்கும். கொலைகளை மேல இருந்து அப்படியே வெட்டி வெட்டி போட்டே போவோம், தின்னுகிட்டே போவோம். அது நல்ல கொழு கொழுன்னு இருக்கும். சில முரட்டாட்டம் பிடிச்ச ஆடுகள்லாம் சைட்ல ஓடிட்டு கிடக்கும். அவன் முன்னாடிதான் போவான், பின்னால யாரும் அந்த ஆடை திருப்பணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஆடுகளும் பின்னால மரியாதைக்கு போய்கிட்டு இருக்கும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனுக்கு வேற வேற இங்க வாகனு கூப்பிட்டா வராது. நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன், ஒரு ஆளு ஆடு மாடுகள்கிட்ட எல்லாம் பேசுவாரு. ஏன் அங்க என்ன தொலைக்கிற, அங்க என்ன பண்ணாங்கிட்டு இருக்குன்னு அங்க பாருங்க வா அப்படின்னு மரியாதைக்கு திரும்பி வரும். சரி, அவர் இயற்கைகிட்டே பேசுவார் அந்த ஆளு. நான் சொல்ற ஆளு ஒரு தடவை ஆத்த கிடக்கும் போது பயங்கரமான தண்ணீர். அப்போ சொல்றாரு, நீ என்ன இழுத்துருவியா? தண்ணியை பார்த்து இழுத்துட்டு பார்ப்போம், ஒன்னால ஒண்ணு என்ன இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி அந்த பக்கம் போறாரு. அவரு ஆடு மாடுகளை பார்த்து பேசுவாங்க. மனுஷனை பார்த்து பேச உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சு, அங்க எங்க போற, இந்த எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் அப்படி பேசுவாரு.
ஏன்னா ஆடுகளுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கும். அவங்களுக்கு அது புரியவில்லை பாருங்க. அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்து அறியவில்லை. மறுபடியும் சொல்றாரு, ஆடுகளுக்கு வாசல் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார். அதுதான் சரியான மேய்ப்பன் இல்லாதவர்கள். அவங்க கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார். தவறான தீர்க்கதரிசிகள். நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டு. இதுதான் ஒண்ணு. அவருக்கு பின்னால நாம போய்கொண்டே இருந்தோமானால் உள்ளும் புறமுமாய் சென்று மேய்ச்சலை கண்டன. நல்ல he will feed you with a rich food. திருடவும் கொல்லவும் அழிக்க வர ரெண்டுக்கும் வராது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஏன்னா அப்பா மகன்கிட்ட கொடுத்து மகன் நம்ம நடத்துகிறார். எதுக்கு? ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படும். ஏன்னா கடைசி நாள்ல நம்மளை எழுப்பணும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தெரிஞ்சு நம்மளை ஜீவனை கொடுத்து கடைசி நாள்ல எழுப்பணும். திருட அப்படி கிடையாது, சாத்தான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகளுக்கு சொந்தமல்லாதவனும் கூலியால் ஓய்நாய் வர்றதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிடுவான். ஒரு 10 ஆடை திருடிட்டு போறான்னு வைங்க. ஒரு 10 ஆடை திருடிட்டு போனா போலீஸ் வர்றான்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு ஓடிடுவான். ஏன்னா அவன் ஆடு இல்லை, அவனுக்கு என்ன போனான்னு வந்தான்னு. அதே மாதிரிதான் சாத்தான். அவன் நம்மள நீங்க வா, நான் ஆடு மாதிரி உனக்கு மேய்ப்பன மாதிரி உனக்கு மந்தைக்கு கூட்டு போறேன்னு சொல்லி யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள், இயேசு இப்படி சில சபைகளுக்கு கூட்டு போயிடுவான். அங்க போய் ஓனாய் ஆடுகளை பிரிய வேலை சிதறடிக்கும். அதனாலதான் எந்த மந்தையில போய் நான் சேர்றோன்னு ஒரு கணக்கு இல்லாம நிறைய பேர் அழிந்து போகிறாங்க. கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய ஆடுகளை என்னுடையவளை அறிந்து என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அவருக்கு தெரியும் எல்லாம் எந்தெந்த ஆடு எனக்குரியது. அவரை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அதான் அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே முத்தையும் ஒரே வேப்பனுமாகும். அப்போ என்ன சொல்றாரு? இந்த ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பு மேய்க்கிறதுக்கு நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார், வேற யாரும் கொடுக்கறது இல்லை. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும் கர்த்தர் என் சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அடுத்த வசனத்தை பாருங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது பயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவா நடத்துவார். கரவலாடுனா பால் கொடுக்கிற ஆடுகள். ஆட்டுக்குட்டிக்கு நடக்க முடியாது, அதை மடியிலே சுமந்து கொண்டு போவார். இப்படி ஆட்டுக்குட்டி எப்படி வச்சிருப்பாங்க, கரவலாட மெதுவா நடத்துவாங்க. ஏன்னா அந்த மடு பெருசா இருக்கிறபடினால புண்ணாகி விடாதபடி மெதுவாக நடத்துவார். தாயாட மெதுவா நடத்துவார், குட்டியாட நடக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மையும் அவர் தூக்கி சுமப்பார், நடத்துவார். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது ஒரே மேய்ப்பரை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். இந்த நாள்ல கூட இந்த நானே இன்னும் இருக்கிறது. அடுத்த வாரம் தொடரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம இருக்க வேண்டும். பிதா நம்மை கொண்டு பிதா பரிசுத்தா குமாரன் கையில ஒப்பு கொடுத்திருக்க, நாமும் கோஆபரேட் பண்ணணும்.
எந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுதோ அது நல்லா இருக்கும். இல்ல பிதா கொண்டு வந்துட்டார்ல, மகன் பார்த்துக்கிடுவாரு, நான் என் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன், அதெல்லாம் நடக்காது. யூ நீட் டு கோஆபரேட். நாம அதுக்கு தக்கதான கனிகளை கொடுக்க வேணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேணும். இருளின் பிள்ளைகளாக இல்ல. மரண வாசல் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நம்மை உயிர்த்தெழுத செய்ய போகிறது. கடைசி பரியந்த நம்மை அவர் நடத்த வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். அதான் அவருடைய வேலை. நானே ஐ ஆம் தட் ஐ ஆம், அன்சேஞ்சிங் காட். அப்போ சிருஷ்டியில இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். வனாந்தரத்தில் வழி நடத்தின தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறவரும் அவரை. எல்லாரும் ஜபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேகரை அழைத்து வந்திருக்கிறீங்க, இன்னும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஒரு மந்தையை மேய்க்கிறது போல இந்த மந்தையை மேய்த்து நித்திய ஜீவன் வரையிலும் வழி நடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய ஆளுகைக்கு. எங்களை நடத்துங்க. வழி விலகி செல்லுகிற ஆடுகளைப் போல இல்லாதபடி நித்திய ஜீவன் பரியந்தம் காணப்படத்தக்கதாக, கடைசி நாட்கள்ல எங்களையும் எழுப்பத்தக்கதாக எங்களை நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது. தேவ கிருபை, தேவ சமாதானம். I bless all of them in the name of Jesus. இயேசு நாமத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாம மேம்படுத்த அந்த இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for coming.